மக்களே இவர் யார் தெரியுதுங்களா? இவர் தான் திருச்சி வட்டாட்சியர். நம்புங்க. ஏன்னா நானும் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா திருச்சி வட்டாட்சியருக்கே இது தெரியுமா என்னன்னு தெரில. அப்படி தான் சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் வருவார் தலைவர், மிரட்டுவார், பேப்பரை கொண்டாங்கம்பார். அப்படியே பெரிய ரூல்ஸ்லாம் படித்த மாதிரி வந்துட்டு பேசுவார். இது வந்து பொதுப்பாதை அது எப்படி தானோ ஒரு பொய்யை 1000 தடவை சொன்னாலும் அது உண்மை ஆகிடுமா? நெஞ்சு வலிக்க எவ்வளவுதான் நம்மளும் வந்து வரவங்கள்ட்டெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை முடிச்சாச்சு. வரவனுங்களாம் பேப்பரை கொண்டா எத்தனை பேர்கிட்ட எடுத்து காட்ட முடியும்? எந்த வட்டாட்சியர் வந்து இப்படி கேமராமேனெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பார்? அவருக்கு காட்டுற பேப்பர் எங்கள் அம்மாவுக்கு படிக்க தெரிஞ்சாதானே தெரியும். உடனே வந்துட்டு உங்கள் அம்மா ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரல, ப்ரூஃபை காட்டல. யார் சொன்னால் எங்கள் அம்மா ப்ரூஃப் காட்டலன்னு? எங்களோட இடம் 2 இதாக பிரியும். முன்னாடி இருக்க இடத்துக்கு ஒரு பட்டா, பின்னாடி இருக்கிற இடத்துக்கு 2 இதாக பிரியும். 2 பட்டாவுமே போன வாட்டி இவங்கெல்லாம் வந்து எங்கேருந்து கார்பரேஷன் ஆர்டிஓலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் என்ன பண்ணுச்சு, நான் அப்பயும் காட்ட வேணான்னு சொன்னேன். சரி இருக்கட்டும்மா, என்னன்னு தெரியல, வந்து அங்கே பார்த்துட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பேப்பரையும் எடுத்து காட்டுச்சு. போன மாதம் இந்த ப்ளூ கலர் சட்டை போட்டவ தான் வட்டாட்சியராக இருந்தார். அந்த ப்ளூ கலரும் இந்த டார்க் ப்ளூவும். இந்த மாதம் வந்து வட்டாட்சியர் அந்த பின்னாடி கையில் A4 ஷீட் வச்சுட்டு பரிச்சட்டை மாதிரி வச்சு நிற்கிறார் பாருங்க, அவர் வந்து வட்டாட்சியராக மாறிட்டார். எப்படின்னே எங்களுக்கு தெரியலை. எத்தனை வாட்டி நாங்களும் சொல்கிறது, இது வந்து எங்களோட பாதை, இது வந்து எங்கள் இடம், இது வந்து பாதை கிடையாது. எங்கள் வீட்டு வாசலுக்கு நாங்கள் முன்னாடி விட்டுருக்கோம் ஒரு கோலம் போடவோ வண்டி நிப்பாட்டையோ. இதை வந்து நாங்களும் வந்து கொஞ்ச நாள் விட்டு தாங்க விட்டுருந்தோம். சரி பக்கத்தில் இருக்காங்க புழகிட்டு போகிறாங்க. எப்போ என் தங்கச்சியை வீடு தேடி வந்து அடித்தாங்களோ, ஆள் இல்லாதப்போ படியேறி வரத்துக்கு எப்படி தைரியம் வந்துச்சோ, அப்போயே எங்கள் அம்மா வந்துட்டு நான் வந்து பாதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் சேஃப்டிக்காக நாங்கள் காம்பவுண்டு போட்டது. அதையும் போட விடலை. எவ்வளவோ பிரச்சனை கொடுத்தாங்க. 1 2 பிரச்சனை இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை. அவ்வளோத்தையும் தாங்கி காம்பவுண்டை போட்டு இன்னமும் நிம்மதியாக இருக்கவில்ல. இந்த ஆள் 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தான். அந்த வீடியோவும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வந்துட்டு என்ன கேட்டார், ப்ரூஃப் எடுத்துகிட்டு வா. எங்கள் அம்மா சொல்லுது, ஏங்க என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் வச்சுருக்கேன், நான் கல்யாணத்தை வந்து வேலையை பார்ப்பேன்னா இப்படி உங்களுக்கு வரவங்களுக்குலாம் நான் பதில் சொல்லிகிட்டு இருப்பேன்னா எனக்கு மன உளைச்சலாக இருக்குங்க. என் பிள்ளையை நானும் தற்கொலை பண்ணிக்க மாட்டேருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே நானே எல்லா ப்ரூஃபும் கொண்டாந்து காமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் சட்ட ரீதியாக நான் நடவடிக்கை எடுத்துக்கிறோம். நாங்கள் என்ன பண்ணுமோ எங்களுக்கு சட்டம் என்ன சொல்லுதோ நாங்கள் கேட்டுக்கிறோம். இது வந்து எங்களோட இடம். ஒரு பொய்யை 1000 தடவை சொன்னால் வந்து அது உண்மை ஆகிடுமாயா? அவன் வீட்டு பாதையை வந்து அவன் மறைச்சி வீடு கட்டியிருக்கான், அதை ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அவன் ஃபுல்லாக இழுத்து கட்டிக்கிட்டு என் வீட்டில் வந்து பாதை கொடுன்னா யாரையா கொடுப்பா? என் வீட்டில் இருக்க சிசிடிவி கேமராவை உடனே எப்படி நல்ல இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு இங்கே ஒருத்தரும் வந்து கேட்கல. உடனே வந்து நியூஸ் சேனலில் வந்து என்ன பேசுனாங்கன்னு கூட போடல. எங்கள் அம்மா அங்கே என்ன பேசுனாங்கன்னா இப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதை உடனே வந்துட்டு நான் அந்த வீடியோவும் எங்கள் அம்மா பேசின வீடியோவும் ஏற்கனவே போட்டிருக்கேன், போய் பாருங்கள் என் சேனலில். உடனே வந்துட்டு தாவேகா நிர்வாகி பெண் அதிகாரி அராஜகம், சர்க்கார் இடத்தை மறைத்து காம்பவுண்ட் போட்டு உள்ளார். அது எப்படி போட்டிருக்காங்க? பாதைன்னு ரோட்டை போட்டிருக்காங்க. இது ரோடாயா? இது என் வீட்டு சந்தையா? இது எங்கே ரோடு உனக்கு? இங்கே எங்கே உனக்கு ரோடு போகுது, வண்டி போகுது, நான் மறைச்சி வச்சுருக்கிறதுக்கு? அப்படியே ரோட்டை மறைச்சி பாதை போட்டாலும் விட்டுருவானா? எங்கள் அப்பா நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் விட்றதுக்கு? ஒரு மனசாட்சியில் லோக்கல் சேனல்லாம் காசை வாங்கிட்டு நியூஸ் போடுறீங்களா? உங்களெல்லாம் எப்படி பொதுமக்கள் நம்புவாங்க? கேவலமாக இல்லை? ஒரு சாட்சி இல்லாமல் அந்த அம்மா வீட்டு பத்திரத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, என் வீட்டு பத்திரத்தையும் நான் தரேன், வச்சு யாருக்கு எப்படி இருக்குன்னு எல்லாரும் வந்து எல்லார் கண்ணு முன்னாடி நான் வச்சு நிரூபிக்கிறேயா? யாருக்கு எந்த பாதை இருக்கா இல்லையான்னு நான் நிரூபிக்கிறேயா? இவ்வளோ தூரம் நான் போராடிட்டு இருக்கேன் என் வீட்டு இடத்துக்காக. கேவலமாக நியூஸ் போடுறீங்க. நீ போடு. நீலாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி வந்துட்டு நியூஸ் சேனலில் வந்து ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்னு தான். ஆனால் உண்மையை மறைச்சி உனக்கு டிஆர்பிக்காக, ஏன்னா என் அம்மா தாவேக்கா இருக்கிறதுல நீ சொன்னது தான் எனக்கே தெரியும். எங்கள் அம்மா தாவேக்கா அதிகாரியா அப்படின்னு சொல்லிட்டு. என் அம்மா 10ஆம் கிளாஸ் கூட படிக்கலை, இன்னும் 4 எடுத்து தள்ளி வச்சா அதுக்கு படிக்க கூட தெரியாது. அதை பிடிச்சிட்டு போய் நீ வீடியோ போட்ட பற்றியா? அங்கே நிற்கிறையா நீ? பொதுமக்களே பார்த்து உஷாராக இருங்க. இதுதான் நிலைமை, நம்ம நாட்டோட நிலைமை. பணம்னு சொன்னால் பணத்தை கூட விட மாட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு ஊரில், அந்த மாதிரி ஒரு நாட்டில், அந்த மாதிரி ஒரு மக்கள் இருக்கிற இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் எந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டதே இல்லை. இந்த வீடியோ வந்து தயவு செஞ்சு சிஎம் பார்க்கணும், தாவேக்கா அதிகாரிகளே நிஜமாக பார்க்கணும். ஏன்னா எங்களுக்கே தெரியாது நாங்கள் தாவேக்காவில் இருக்குங்கிறது. அவங்களாம் பார்த்து ஏதோ அவங்க புண்ணியத்தில் அவங்க வாயாலே சொல்லியிருக்காங்க, உதவி செஞ்சாங்கன்னா ரொம்ப நன்றி. அது மாதிரி இதே மாதிரி கேவலமாக நியூஸ் போடுற சேனல் போட்டு எங்கள் அம்மாவை ஃபேமஸ் ஆகுங்க. ஏன்னா இதுவே எங்களுக்கு வந்து எங்கள் அம்மாவை நினச்சி நேற்று வரைக்கும் ஒரு பயம். இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது, உங்களால் ஒரு பேர் இருக்குது. நன்றி.